23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி பிலேயாமுக்கு தேவன் செவி கொடுக்காமல், பிலேயாம் சபிக்கும்படி வந்த காரியத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செவி கொடுக்காமல் தேவன் அந்த ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்ததினால் அதை ஆசீர்வாதமாக மாறி பண்ணினார். எதை என்றால் பிலேயாம் சபிக்கக்கூடிய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஏன் ஆசீர்வாதமாக பண்ணினார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள். இன்றும் நீயும் இஸ்ரவேலாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது, ஜெபிக்கிறவர்களாகவும் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் காணப்படும் போது, இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஜனத்தை போல இருக்கும் பொழுது, நீதியான்மானாக இருக்கும் பொழுது, தீமையை வெறுத்து நன்மையை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது, உனக்கு உன் சத்துருக்கள் செய்கிற எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். அன்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிலேயாம் சபிக்கும்படி வந்த பொழுது அந்த சாபத்தை, அவன் சபித்த சாபத்தை செவி கொடுக்காமல், அவனை செவி கொடுக்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்து அந்த ஜனங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எப்படியோ அப்படியே அவ்வாறாக உனக்கு விரோதமாக செய்கிற மந்திரங்களும், உனக்கு விரோதமாக செய்கிற பொய்யான கிரியைகளும், உனக்கு விரோதமாக சபிக்கிற சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார் உன் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் உன் மீது அன்பு கூர்ந்து உன்னை அந்த சாபத்திலிருந்து விடுவித்து, அந்த பொல்லாத வழியிலிருந்து விடுவித்து, அந்த அக்கிரமத்தின் வழியிலிருந்து விடுவிக்கும்படியாகத்தான் அன்று கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார். பொல்லாப்புக்கு விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படிதான் தேவன் அன்று இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் படிக்கிறோம். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, அன்று பிணையாமனுடைய பொல்லாத கிரியைகளுக்கு விலக்கி அந்த ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்து தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். எப்படியோ அதே போல தேவன் புறஜாதியாராய் இருந்த உங்களும் என் மீதும் அன்பு கூர்ந்ததினால் உங்களையும் என்னையும் பொல்லாங்கி கிரியைகளுக்கு விலக்கி, சாபத்தின் கிரியைகளுக்கு விலக்கி, சாபமாகி அடிமைத்தனத்திற்கு விலக்கி ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் திரும்பவும் அந்த சாபமான வாழ்க்கைக்கும் அந்த ஆசீர்வாதம் அற்ற வாழ்க்கைக்கும் கடந்து செல்லக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சுதந்திரிக்க ஒன்று செஞ்சா போதும். அவர் விரும்புவது போல, அவர் எப்படி உண்மையில அன்பு கூர்ந்து அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினாரோ, நீயும் அவர் மேல அன்பு கூர்ந்து ஆசீர்வாதமான வழிகள், நீதியான வழிகள், உண்மையான வழிகள், பரிசுத்த வேதாகமத்தின்படி நடந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்.